PN junction. P-type semiconductor is suitably joined to N-type semiconductor forms PN junction. ஒரு P-type மெட்டீரியலையும் N-type மெட்டீரியலையும் டைரெக்டாக ஃபிசிக்கல் கான்டாக்டில் வச்சிட்டோம் அப்படின்னா அது PN ஜங்ஷன் ஃபார்ம் பண்ணாது. இந்த PN ஜங்ஷன் ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. ஒரு P-type மெட்டீரியலில் பென்டாவேலண்ட் இம்ப்யூரிட்டி ஒரு கார்னர்லேருந்து ஆட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்போது அந்த மெட்டீரியல் என்ன ஆகும்னா ஒரு சைடில் இருந்து N-type மெட்டீரியலாக கன்வெர்ட் ஆகிட்டே இருக்கும். ஒரு பாயிண்டில் என்ன ஆகும்னா 1/2 ஆஃப் தி சிஸ்டம் பிஹேவ்ஸ் லைக் P-type மெட்டீரியல் அண்ட் another half ஆஃப் தி மெட்டீரியல் N-type மெட்டீரியலாகவும் இருக்கும். அண்ட் அது ஒரு காமன் ஜங்ஷனை ஷேர் பண்ணும். அந்த ஜங்ஷனை PN ஜங்ஷன்னு சொல்லுவாங்க. இங்கே வர்ற எலக்ட்ரிக்கல் பிஹேவியரில் கொஞ்சம் சேஞ்சஸ் எல்லாம் நடக்கும். அது எப்படிங்கிறத ஃபர்தராக பார்க்கலாம். ஸோ அந்த PN ஜங்ஷனோட சர்க்யூட் சிம்பிள் தான் இது. ஸோ ஒரு சைடு இந்த ஏரோ மாதிரி வர்ற சைடு வந்து P-type மெட்டீரியல் அண்ட் டைரக்ட்லி ஜாயின்ட் வித் N-type மெட்டீரியல். ஸோ அது எப்படி ஃபார்ம் பண்ணுறதுங்கிற நான் சொல்லிட்டேன். நான் 2 ஆட்டம் நான் டிஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து டோனர் ஆட்டம், இன்னொன்று வந்து அக்செப்டார் ஆட்டம். அண்ட் இதோட ஐடியா என்னென்னா, இது ஒன்ஸ் ஜங்ஷன் மீட் பண்ண உடனே அண்ட் ஒரு சைடு P-type இன்னொரு சைடு N-type. அண்ட் P-type மெட்டீரியலில் மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ் ஹோல்ஸாக இருக்கும். அதே மாதிரி N-type மெட்டீரியலில் மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ் எலக்ட்ரானாக இருக்கும். நான் இந்த மெஜாரிட்டிங்கிற வேர்டு தான் நான் யூஸ் பண்ணுறேன். எக்ஸஸ் எலக்ட்ரான்ங்கிற ஒரு வேர்டு நான் யூஸ் பண்ணல. அதே மாதிரி எக்ஸஸ் ஹோல்ஸுங்கிற வேர்டும் நான் யூஸ் பண்ணல. அப்படின்னா ஒரு P-type மெட்டீரியல் எப்படி கிடைக்குதுன்னா, ஒரு ட்ரைவேலண்ட் இம்ப்யூரிட்டியை சிலிக்கான் கூட ஆட் பண்ணும்போது, நான் ரொம்ப டெக்னிக்கலாக அதுக்குள்ளே போக வேண்டாம், சிம்பிளாக சொல்கிறேன். ஒரு ஸ்டேபிளான ஆட்டம் இருக்குது, அதில் இன்னொரு ஸ்டேபிளான ஆட்டம், அதோட அட்டாமிக் நம்பர் வேறொரு எலமெண்ட் டோப் பண்ணுறோம். அப்போது இது ஆல்ரெடி ஈக்குவல் நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜஸ் தான் இருந்துச்சு, பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜஸ். நான் இப்போ ஆட் பண்ணுற ஆட்டமும் கம்ப்ளீட்டான ஸ்டேபிள் ஆட்டம் தான். அப்போ நான் இது கூட இம்ப்யூரிட்டி ஆட் பண்ணிட்டேன். ஆனால் கம்ப்ளீட்டாக அது நியூட்ரலாக தான் இருக்குது. நான் இம்ப்யூரிட்டி டோப்பிங் நான் பண்ணினாலுமே எக்ஸஸ் சார்ஜஸ் இல்லைங்க. இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஒரு பெரிய ஹால் இருக்குது. அந்த ஹாலில் வந்து 100 சீட்ஸ் இருக்குது உட்காரருக்கு, 100 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஆனால் கொஞ்சம் பேர் அவங்களோட சீட்டில் உட்காராமல் இணைச்சி நின்றுட்டுருக்காங்க. அவங்கள நம்ம எக்ஸ்ட்ரா மெம்பர்ஸ்னு சொல்ல மாட்டோம். ஏன்னா எவ்வளோ சீட் இருக்கோ எவ்வளோ பொசிஷன்ஸ் இருக்கோ அவ்வளோ மெம்பர்ஸ் இருக்காங்க. அதே மாதிரி தான் எவ்வளோ பாசிட்டிவ் சார்ஜஸ் இருக்கோ அந்த மெட்டீரியலில் அவ்வளோ நெகட்டிவ் சார்ஜஸ் இருக்குது. அப்போது P-type மெட்டீரியல் நியூட்ரலாக தான் இருக்கும். ஆனால் அதில் நிறைய வேக்கன்சிஸ் இருக்கும். N-type பார்க்கலாம். N-typeல ஓவராலாக சார்ஜ் நியூட்ரலாக இருக்கும். அண்ட் என்டையர் N-typeல நியூட்ரல் சிஸ்டம் தான். ஆனால் எலக்ட்ரான்ஸ் வந்து வீக்லி பவுண்டடாக இருக்கும். எலக்ட்ரான் எங்கே வேணாலும் ரேண்டமாக போய்க்க முடியும், அதுக்குள்ளே ஃப்ரீடம் மட்டும் இருக்கும். அப்போது அதுதான் ஒரு பாயிண்டில் சொல்லியிருக்கோம், கிறிஸ்டல் மெயின்டைன்ஸ் அண்ட் ஓவரால் சார்ஜ் நியூட்ராலிட்டி இனிஷியலி. இந்த ஜங்ஷனை மீட் பண்ணுறதுக்கு முன்னாடி இண்டிவிஜுவலாக பார்க்கும்போது P-type நியூட்ரலாக இருக்கும், N-type நியூட்ரலாக இருக்கும். இப்போ ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணலாம். இப்போது இந்த ஜங்ஷன் மீட் பண்ண உடனே இங்கே மொபைல் எலக்ட்ரான்ஸ் இங்கே இருக்கும் நிறைய. அதே மாதிரி இது அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய வேக்கன்சிஸும் P-typeல நிறைய இருக்கும். ஒரு கான்சன்ட்ரேஷன் டிஃப்ரென்ஸ் வந்துருச்சு. ஒரு நார்மல் அட்ராக்ஷன் எலக்ட்ரான் அண்ட் ஹோல்ஸ் அட்ராக்ஷன்ஸ் வந்துடும். இந்த கான்சன்ட்ரேஷன் டிஃப்ரென்ஸ்னால எலக்ட்ரான் வந்து இந்த ஜங்ஷனை கிராஸ் பண்ணி இந்த ஹோல்ஸில் வந்து டெபாசிட் ஆகும். இந்த ப்ராப்பர்ட்டி தான் இனிஷியலாக நடக்குது அந்த ஜங்ஷனில். அண்ட் ஒன்ஸ் an electron is crossing the junction, it leaves behind one positive ion in the n side. நான் எதுக்கு இந்த டோனர் ஆட்டம்னு எழுதியிருக்கேன் அப்படின்னா, இது எலக்ட்ரானை டொனேட் பண்ணிடும். அப்போ என்ன ஆகும்னா, ஒரு எலக்ட்ரான் போயிடுச்சு அப்படின்னா இந்த ஜங்ஷனில் பாருங்கள், அண்ட் இந்த ஜங்ஷனில் பாசிட்டிவ் அயானாக மாறிடும். அப்போ ஒரு ஆட்டமில் இந்த மெட்டீரியல் நியூட்ரலாக இருந்த ஒரு மெட்டீரியல் நெகட்டிவ் கேரக்டரில் ஒரு எலக்ட்ரானை கொடுத்துட்டு அது பாசிட்டிவ் அயானாக மாறிடும். அதே மாதிரி இங்கிருந்து வர்ற எலக்ட்ரானை இந்த P-typeல இருக்கிற ஹோல் அக்செப்ட் பண்ணிக்கிட்டதுனால டிஃப்யூஸ் ஆயிரும். அப்படி பண்ணதுனால இந்த P-type மெட்டீரியல் இருக்கிற அக்செப்டர் ஆட்டம் நெகட்டிவ்லி சார்ஜ்டு அயோனாக மாறிடும். அப்போது இப்படி ரிமூவ் பண்ணிக்கலாம் இந்த ஹோல்ஸை. இந்த ப்ராசஸ் தான் நடக்குது. இது ஏன் நம்ம வந்து டோனர் ஆட்டம்னு சொல்கிறோன்னா, இது வந்து அந்த ஜங்ஷனை தாண்டி எலக்ட்ரானை சப்ளை பண்ணிடும். அதனால் இது பாசிட்டிவ் அயானாக மாறக்கூடிய டெண்டன்சி அதிகமாக இருக்கும் அந்த ஜங்ஷன் இருக்கிற ஆட்டமுக்கு. அதே மாதிரி இதை அக்செப்ட் பண்ணிக்கும் கான்சன்ட்ரேஷன் டிஃப்ரென்ஸ்னால தான். மற்றபடி இனிஷியலாக நியூட்ரலாக இருந்துச்சு, இப்போது இந்த N-type மெட்டீரியலுக்கு ஒரு லாஸ் வந்துருச்சு கம்ப்ளீட்டாக. நம்ம இப்போ சொன்ன கேஸில் ஒரே ஒரு எலக்ட்ரான் லாஸ் ஆயிடுச்சு. அதனால் இங்கே பாசிட்டிவ் கேரக்டர் அந்த ஜங்ஷனில். ஓவரால் P-type நியூட்ரலாக இருந்துச்சு, ஆனால் ஒரு எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணதுனால இது வந்து நெகட்டிவ் கேரக்டர் ஆயிடுச்சு.
இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டான ஐடியாவில் அடுத்த டாப்பிக்கில் பார்க்கலாம். இந்த எக்ஸாம்பிளில் பாருங்கள், இந்த ஜங்ஷனில் எலக்ட்ரான்ஸ் எல்லாம் ஜம்ப் ஆகி ஆப்போசிட் ஹோல்ஸை டெபாசிட் பண்ணும். அண்ட் எலக்ட்ரான் ஃப்ளோ ஆகிற அந்த ப்ராசஸை டிஃப்யூஷன்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த டைரக்ஷனில் ஒரு டிஃப்யூஷன் கரண்ட்டை க்ரியேட் பண்ணிடும். கரண்ட் அந்த ஜங்ஷனை க்ராஸ் பண்ணி சார்ஜஸ் போகிறதுனால அந்த கரண்ட்டை டிஃப்யூஷன் கரண்ட்னு சொல்லுவாங்க. அப்போது இதை ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த எலக்ட்ரான்ஸ் இங்கே மிஸ் ஆயிடுச்சு, அதனால் இது பாசிட்டிவ் அயனாக மாறிடும். அண்ட் அதே மாதிரி இங்கே எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணதுனால இந்த நெகட்டிவில் ஹோல்ஸ் எல்லாம் டெபாசிட் ஆனதுனால இந்த ரீஜன் நெகட்டிவ் அயான்ஸ் மட்டும்தான் இந்த ரீஜனில் இருக்கும். நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு வேண்டி ஒன் செட் ஆஃப் டிஃப்யூஷன், ஃபஸ்ட்டு லேயர் ஆஃப் டிஃப்யூஷன் மட்டும் எடுத்துக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு லேயர் இருக்கிற எல்லா எலக்ட்ரான்ஸும் இங்கே இருக்கிற ஃபஸ்ட்டு லேயர் ஆஃப் ஹோல்ஸில் வந்து டெபாசிட் ஆயிடுச்சு, டிஃப்யூஸ் ஆயிடுச்சு. அப்போ நம்ம மைண்டில் என்ன யோசிக்கலாம் அப்படின்னா, இங்கே இருக்கிற எல்லா எலக்ட்ரான்ஸும் ஜம்ப் பண்ணி இந்த ஹோல்ஸை ஃபில் பண்ணிடும் அப்படின்னு யோசிச்சா கம்ப்ளீட்டாக இங்கே இருக்கிற எல்லா எலக்ட்ரானும் ஃப்ளோ ஆகாது அந்த ஜங்ஷனில். ரீசன் எதுனாலன்னு சொல்லிடுறேன். ஃபர்தராக எலக்ட்ரான்ஸ் வரும்போது ஒரு சர்டன் லேயர் தாண்டி எலக்ட்ரான்ஸ் இங்கேருந்து இப்படி வந்துட்டு இருக்குன்னா இங்கே இருக்கிற நெகட்டிவ் அயான்ஸ் என்ன பண்ணும், ரிப்பல் பண்ணும் வர எலக்ட்ரானை. அப்போது நான் எக்ஸ்பிளைன் பண்ணது ஒரு செட்டு தான், பட் கொஞ்சம் நேரம் நடக்கும். ஒரு கொஞ்சம் ரீஜன் வரைக்கும் இது கம்ப்ளீட்டாக டிப்ளீட் ஆயிரும். அதுக்கப்புறம் வர்ற எலக்ட்ரானை இங்கே டெவலப் ஆகிற ஒரு பேரியர் பொட்டென்ஷியல் ரிப்பல் பண்ண ஆரம்பிச்சிடும். இது ஏன் பேரியர் பொட்டென்ஷியல்னு சொல்கிறாங்கன்னா, வர்ற எலக்ட்ரானுக்கு இது பேரியராக ஆக்ட் ஆயிரும், ஒரு ஆப்போசிட் எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுக்கும். அதனால் பேரியர் எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு சொல்லுவாங்க. என்ன அதுக்கு ஸோ அந்த பேரியர் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இந்த எலக்ட்ரானை ரிப்பல் பண்ணி மறுபடியும் அதே பொசிஷனுக்கு போயிடும். அப்போ இந்த டிஃப்யூஷன் அப்படிங்கிறது ஒரு செட் ஆஃப் ரீஜன் வரைக்கும் நடக்கும். அந்த ரீஜனில் த என்டையர் சார்ஜஸ் கெட் டிப்ளீட்டட். அதனால் அந்த ரீஜனை டிப்ளீஷன் ரீஜன்னு சொல்லுவாங்க. அங்கே மூவிங் சார்ஜஸ் எதுவுமே இருக்காது, லைக் மொபைல் சார்ஜஸ் எதுவுமே இருக்காது, அயான்ஸ் மட்டும்தான் இருக்கும். அண்ட் இன்னொரு டவுட் வரும், அண்ட் இது வந்து நெகட்டிவ் சார்ஜ், இது வந்து பாசிட்டிவ் சார்ஜ், மியூச்சுவலாக அட்ராக்ட் ஆகி நியூட்ரல் ஆயிரும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா அது நடக்காது. ஒரு கிறிஸ்டலில் எலக்ட்ரான்ஸ் மட்டும்தான் ஃப்ளோ பண்ண முடியும், அயான்ஸ் இம்மொபைலாக இருக்கும். அண்ட் அயான்ஸ் அப்படிங்கிறது ஏட்டமில் மிஸ் ஆன ஏட்டம்லேருந்து ஒரு எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணிக்கோ மிஸ் ஆக செஞ்சிச்சுன்னா ரிமைனிங் இருக்கிற ஏட்டம் தான் அயான். அப்போ ஒரு கம்ப்ளீட் ஏட்டம் ஒரு சாலிடில் வைப்ரேட் மட்டும்தான் பண்ணும், ஒரு கிறிஸ்டலில் வைப்ரேட் மட்டும்தான் பண்ணும். ஸோ அதனால் இந்த நெகட்டிவ் அயான்னால் போய் டிஃப்யூஸ் பண்ணிக்க முடியாது, அது அதே இடத்துல தான் இருக்கும். அப்போது இந்த ரீஜன் கொஞ்சம் ஷேட் பண்ணிடலாம். இந்த ரீஜனில் ஃப்ளோ பண்ண முடிஞ்ச சார்ஜஸ் எதுவும் இல்லை, அதனால் இந்த ரீஜனை டிப்ளீஷன் ரீஜன்னு சொல்லுவாங்க. சார்ஜஸ் எல்லாம் டிப்ளீட்டடாக இருக்கும், அதனால் டிப்ளீஷன் ரீஜன். அப்புறம் ஃபர்தர் டிஃப்யூஷன் நடக்காமல் இந்த ஆல்ரெடி ப்ரொடியூஸ் ஆன பேரியர் பொட்டென்ஷியல் பார்த்துக்கும். ஸோ இதெல்லாம் இங்கே டெவலப் ஆகிற ஆப்போசிட். சிம்பிளாக சொல்லணுன்னா இந்த பேரியர் பொட்டென்ஷியலுங்கிறது ஒரு பேட்ரி மாதிரி ஆக்ட் ஆகும். பாருங்கள், இது பேட்ரியோட பாசிட்டிவ் டெர்மினல், இது பேட்ரியோட நெகட்டிவ் டெர்மினல். ரெண்டு கான்சன்ட்ரேஷன் செப்பரேட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா டெர்மினல்ஸ் ஆஃப் பேட்ரி மாதிரி ஆக்ட் ஆயிரும். ஸோ அது சும்மா நான் ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு வேண்டி சும்மா எழுதுகிறேன். அண்ட் இது வந்து நெகட்டிவ் சைடு ஆஃப் பேட்ரி மாதிரி வேலை செய்யும், இது பாசிட்டிவ் சைடு மாதிரி வேலை செய்யும். இதுதான் ஃபர்தர் எலக்ட்ரான் ஃப்ளோவை ரெசிஸ்ட் பண்ணும். அங்கே டெவலப் ஆகிற வோல்டேஜ், இந்த ஜங்ஷனில் டெவலப் ஆகிற வோல்டேஜ் பேரியர் பொட்டென்ஷியல்னு சொல்லுவாங்க. பேரியர் பொட்டென்ஷியல். பாருங்கள், இந்த ப்ராசஸில் நம்ம எக்ஸ்டர்னலாக எந்த எனர்ஜியுமே கொடுக்கவே இல்லை. அப்போது இந்த எலக்ட்ரானை ஃபர்தராக ஃப்ளோ பண்ண வைக்கணும் அப்படின்னா நான் எக்ஸ்டர்னல் பயாசிங் கொடுக்கணும், எக்ஸ்டர்னல் வோல்டேஜ் கொடுக்கணும். அப்போ ஒரு கண்டக்டரை நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நம்மளோட ரெக்யர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி அதை இன்சுலேட்டராகவோ கண்டக்டராகவோ நான் கொடுக்குற இன்புட் வோல்டேஜ் வச்சு மாற்றிக்க முடியும். ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், நான் முன்னாடியே பேசணும். எலக்ட்ரான் வந்து ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடு மூவ் பண்ணோம், அதை டிஃப்யூஷன்னு சொல்லுவோம். அப்போது அங்கே ஃப்ளோ ஆகிற கரண்ட்டை, லெஃப்ட் சைடு ஃப்ளோ ஆகிற கரண்ட்டை டிஃப்யூஷன் கரண்ட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த டிஃப்யூஷன் கரண்ட்டை என்ன பண்ணோம், கொஞ்சம் நேரத்தில் இங்கே டெவலப் ஆகிற பொட்டென்ஷியல் பேரியர் அப்போஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்போ கொஞ்ச நேரத்தில் இந்த டிஃப்யூஷன் கரண்ட் 0 ஆயிரும். அப்போ நம்ம கன்வென்ஷனலாக சொல்லும்போது இப்படி சொல்லலாம், இனிஷியலாக டிஃப்யூஷன் கரண்ட் இருக்கும் அண்ட் எலக்ட்ரான் வந்து டிஃப்யூஸ் ஆகிட்டே இருக்கும். அண்ட் இங்கே வோல்டேஜ் டெவலப் ஆக இந்த அயானிக் கான்சன்ட்ரேஷன் நெகட்டிவ் சைடு இன்க்ரீஸ் ஆக வர எலக்ட்ரானை ரிப்பல் பண்ணிகிட்டே இருக்கும். அண்ட் ஒரு டைமில் டிஃப்யூஷன் கரண்ட்டுக்கு ஆப்போசிட்டாக ஒரு பேரியர் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஆக்ட் ஆயிரும், அந்த எலக்ட்ரானை கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிடும்.
ஸோ நம்ம கன்வென்ஷனலாக அதை பேசிக்கலாம். இங்கே ஒரு ஆப்போசிட் கரண்ட் இருந்துச்சு, அந்த கரண்ட் வந்து டிஃப்யூஷன் கரண்ட்டை கேன்சல் பண்ணிடுச்சுன்னு சொல்லலாம். ஆப்போசிட் கரண்ட் அப்படிங்கிறது மீன் பண்ணுறது ப்ராக்டிக்கலான கரண்ட் இல்லை, ஒரு வோல்டேஜ் டெவலப் ஆயிடுச்சு, ஆப்போசிட் வோல்டேஜ். அப்போ இது ஒரு கரண்ட் கொடுக்கும், இது ஒரு ரிப்பல்ஷன் கொடுக்கும், வர்ற சார்ஜை கேன்சல் பண்ணுறதுக்கு வேண்டி. ஸோ அப்படி எடுத்துக்கலாம். ஸோ இந்த டைரக்ஷனில் ட்ரிஃப்டிங் ஆஃப் எலக்ட்ரான் நடக்கும், ஒரு பேக்வேர்டு ட்ரிஃப்ட் நடக்கும். வர எலக்ட்ரானை ட்ரிஃப்ட் பண்ணி அதே இடத்துல என் டைப்லேயே வச்சுக்கணுங்கிற ஒரு பேரியர் வோல்டேஜ். ஸோ அதனால் வர்ற அந்த கரண்ட்டை ட்ரிஃப்ட் கரண்ட்னு சொல்லலாம். அண்ட் வேர் அண்ட் அட் ஈக்லிபிரியம் கண்டிஷன் ட்ரிஃப்ட் கரண்ட் ஈக்குவல் டு டிஃப்யூஷன் கரண்ட். நீங்கள் ரொம்ப நேரம் அதில் காண்டாக்ட்லேயே வச்சுருக்கீங்க பிஎன் ஜங்ஷனை, அந்த ட்ரான்ஸ்ஃபர் டிஃப்யூஷனெல்லாம் நடந்துட்டு அதுக்கப்புறம் ஜங்ஷனில் எந்த சார்ஜும் கிராஸ் பண்ணல. அப்போ இப்படி சொல்லிக்கலாம், எவ்வளோ டிஃப்யூஷன் கரண்ட் இருக்கோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக ட்ரிஃப்ட் கரண்ட் ஆக்ட் ஆகுது ஈக்லிபிரியம் கண்டிஷனில். அப்போது அந்த ஜங்ஷனை தாண்டி ஒரு டைமுக்கு மேலே எந்த சார்ஜ் ஃப்ளோவும் இருக்காது அன்டில் பயாசிங் இஸ் அப்ளைடு. ஸோ பயாசிங் கொடுத்தா தான் அந்த ரீஜனில் அந்த ஜங்ஷனில் இனி சார்ஜஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் தான் நடக்கும். ஸோ இதுதான் பிஎன் ஜங்ஷனோட பேசிக்கான ஐடியா. பேரியர் பொட்டன்ஷியல் டிபெண்ட்ஸ் ஆன் ஃபாலோயிங் ஃபேக்டர்ஸ். ஒன்று வந்து நேச்சர் ஆஃப் செமிகண்டக்டர், என்ன பேஸ் மெட்டீரியல் எடுக்கிறோமோ அதை பொறுத்து ஒரு சேஞ்சஸ் நடந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி டெம்பரேச்சருக்கும் எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டிக்கும் பெரிய ரோல் இருக்குது, பெரிய ரிலேஷன் இருக்குது. அப்போ இந்த டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகும்போது இந்த பேரியர் பொட்டன்ஷியல் சேஞ்ச் ஆகும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் அமௌண்ட் ஆஃப் டோப்பிங் அண்ட் டிபெண்ட்ஸ் அப்பான் தி நீட். டிஃப்ரெண்ட் கான்சன்ட்ரேஷனில் நம்மளால் டோப் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால் எவ்வளோ ரெக்வயர்டு பேரியர் பொட்டன்ஷியல் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி டோப்பிங் கான்சன்ட்ரேஷனை மாற்றிக்கலாம். ஸோ இவ்வளோ தான் பிஎன் ஜங்ஷன் ஃபார்மேஷனோட சிம்பிளான ஐடியா.